இப்போ ஏகே வந்து 64 ஏகே 64ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எகெயின் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஒரு கூட்டணி. இப்போ எகெயின் ஆதிக் ரவிச்சந்திரனோட ஒரு கூட்டணி அப்படிங்கும்போது என்னென்னா இந்த படம் வந்து யார் ஹீரோயின் அப்படிங்கிறது அடுத்த பேச்சு. அப்போ என்னென்னா ஒரு தமிழ் சினிமாவில் இவங்களா அவங்களா இவங்க நடிக்கிறாங்க, சரி ஓகே தெலுங்கில் யார் பார்ப்போம் அப்படிங்கிறப்போ டக்குன்னு பார்க்குறோம் ஒரு நியூஸ் வருது. அது என்னென்னா இந்த மாதிரி அவங்க கார் ரேஸ் நடக்கும்போது ஒருத்தவங்க வந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க. யார் செல்ஃபி எடுத்தா? பார்த்தா செல்ஃபி எடுத்தது நடிகை. யார் அது அப்படின்னா இந்த ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீலீலா வந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க. நான் யோசிக்கிறேன், இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் வந்தவங்க ஸ்ரீலீலா பெரிய ஃபேனோ அப்படின்னு யோசிச்சு வாழ்க்கையை யதார்த்தமாக யோசிக்கிறதுங்கிறது எவ்வளோ நாள் இருக்கோ அந்த நாளைக்கு வரைக்கும் நமக்கு வந்து சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்கு நம்ம ரொம்ப கால்குலேட்டிவாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ அவங்க வரப்போகிறாங்க இவங்க அதுக்காக தான் வந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அன்றைக்கி அந்த சந்தோஷம் போயிடும். இதுதான் என்னுடைய ஒரே தாட். ஒரு ஒன்லைனில் சொல்லணும். அப்போது ஸ்ரீலீலா வந்து போட்டோ எடுக்கும்போது நான் பார்க்குறேன், ஸ்ரீலீலா வந்து போட்டோ எடுக்கிறாங்க. ஓ அவனும் பெரிய ஃபேன் போடுங்க, மலேசியாவில் அஜித்தை பார்க்க வந்து, மலேசியாவுக்கு வேறு ஏதோ ஷூட்டிங் வந்துருக்காங்க, அஜித்தை பார்க்க வந்து இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா ஏகே 64ல் ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்னார், இல்லை இந்த படத்தில் ஸ்ரீலீலா இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஸ்ரீலீலா இருக்காங்களா? ஐயோ அப்போ டான்ஸு